அடுத்ததாக பேச வருபவர் எண் 11 காவியா எம் 7ஆம் வகுப்பு A3. திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேறு போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களே, மரத்தில் இருக்கும் இலையான என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் உங்களுக்கு நல்லதொரு விருந்து. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி உரையை துவங்குகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு உலகை பேணும் உன்னத அறிவியல். மனிதனாக பிறந்தவன் எப்போது தனது வாழ்க்கை இலக்குப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தானோ அன்றே அறிவியலானது தோற்றம் பெற்றுவிட்டது. தமது அறிவியல் தோற்றத்தை சரியாக கணிக்க முடியவில்லை என்றாலும் நவீன அறிவியல் 17ஆம் நூற்றாண்டில் அளவிலே தோற்றம் பெற்றுவிட்டது. பல வகையான நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ முறைகள் மற்றும் கட்டடக்கலை வடிவங்கள் போன்றன இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தோற்றம் பெற்றுவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கைகளில் தொலைபேசியின்றி யாரையுமே பார்க்க முடியவில்லை. கையில் சிறிய தொலைபேசி மற்றும் கணினியை வைத்துக் கொண்டு இந்த உலகையே கைக்குள் அடக்கி வைத்துக் கொள்கின்றன. அதாவது இதனை கொண்டு உலகில் எந்த பகுதியிலும் நிகழும் நிகழ்வை அறிந்து கொள்வதோடு பணப்பரிமாற்றம், இணையவழி கல்வி, உணவை கூட கட்டளை அனுப்புவதன் மூலம் வீட்டிற்கே வரவழைத்துக் கொள்கின்றன. இதற்கெல்லாம் ஆணிவேராய் அமைவது அறிவியல் தான். இவ்வுலகில் அறிவியலிலேயே மனித வாழ்க்கையே இல்லை என கருதும் அளவிற்கு அறிவியலானது மனித வாழ்க்கையோடு ஒன்றி காணப்படுகின்றது. தமது அன்றாட வாழ்வில் நாம் அறிந்தோ அறியாமலோ அறிவியலால் உருவாக்கப்பட்ட பல சாதனங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவை தமது செயற்பாடுகளை குறைப்பதோடு நேரத்தையும் மிச்சப்படுத்துகின்றது. குறிப்பாக மின்சாரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அந்த மின்சாரத்தை இந்த உலகிற்கு அளித்தது அறிவியலே. மின் விளக்குகள், வானொலி, இணைய பொழுதுபோக்கு சாதனங்கள், குளிர்சாதன பெட்டி என இவை அனைத்துமே அறிவியல் கலந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதி மனிதன் இரு கற்களை உரசுவதன் மூலம் தீப்பொறி உருவாகுவதை கண்டுபிடித்தான். இது போன்று மனிதன் கண்டுபிடித்ததிலிருந்து சக்கரங்கள், உலோகங்கள் இவை அனைத்துமே அறிவியல் பட்டியில் நீண்டு கொண்டே செல்கின்றது. அறிவியல் என்பது நம்மால் அறிந்த அளவிட மற்றும் முடிவுகளை எட்டக்கூடியவற்றை பற்றி மட்டுமே பேசுகின்றது. தொழில்நுட்பத்தால் கட்டமைக்கப்பட்ட இந்த உலகமானது அறிவியலை ஆதாரமாக கொண்டுள்ளது. வணிக மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள், வானியல் ஆய்வுகள், தொலைத்தொடர் இவை அனைத்துமே அறிவியலிலேயே நன்றாக இருக்காது. தற்கால அறிவியலானது நன்மைகளை மட்டுமின்றி தீமைகளையும் உருவாக்குகின்றது. உலகை பாதிக்கின்ற அணு ஆயுதங்கள் உருவாக்குதல், சூழலை பாதிக்கின்ற எந்திரங்கள் போன்றன உருவாக்குதலை உதாரணமாக குறிப்பிடலாம். மனித வாழ்க்கையை இணைத்து அறிவியலை நல்ல விடயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி சிறப்பாக வாழ்வோம். முச்சங்கம் வளர்த்த மொழி, உயிருடன் கலந்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடன் சூட்டிய செந்தமிழில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவியலின் உன்னதத்தினையும் மருத்துவ முறை பற்றியும் அலைபேசியின் பயனையும் தெரிந்து கொண்ட நாம் அதனை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று பேசிய காவியா அவர்களுக்கு நன்றி.